மச்சான், நீ பாருடா யார் வந்திருக்காங்கன்னு. ஓ, கிருத்திகாவா? வா வா, எப்படி இருக்க? மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையே? ஐம் சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன அவசரம்? நிறுத்தி நிதானமா பேசலாம். சரிடா மச்சான், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ so மச். நீ இப்போ போலாம். மச்சான், கோவம் எதுவும் படாத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கடா. டேய், அவ என்னோட அத்தை பொண்ணுடா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்ன கிருத்திகா, என்கிட்ட உனக்கு ஏதாச்சும் பயமா என்ன? சேச்சா, இல்லை மாமா, எனக்கு என்ன பயம்? சரிம்மா, அப்போ பார்த்து பத்திரமா போயிடு. ம், சரிங்க அண்ணா, தேங்க்ஸ். அப்புறம் கிருத்திகா, சொல்லு. என்ன மாமா, எதுக்கு இப்படி வேற உங்க வீட்டில் வந்து தங்கியிருக்கீங்க? அவ்வளோ பெரிய வீடு இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் மாமா நீங்கள் வந்து இப்படி தனியாக கஷ்டப்படணும்? உங்களை எவ்வளவு நாள் தேடி இருக்கேன்னு தெரியுமா? அத்தெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ப்ளீஸ் மாமா, என் கூட வீட்டுக்கு வந்துருங்களேன். அப்பனா உன் கூட இப்ப நான் வீட்டுக்கு வரணும், அப்படிதானே? ம், ஆமாம் மாமா, நீங்கள் வந்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அர்ஜுன் மாமா கூட வந்திருக்காங்க. என்ன, அந்த அதிக பிரசங்கி அர்ஜுன் வந்துட்டானா? மாமா, ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசணும்னு எதிர்பார்க்குற? சரி, அதை விடுங்க. நீங்கள் இன்னும் என் மேலே கோமா தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டுக்கு வருவீங்களா மாட்டீங்களா? அதான் நீயே சொல்லிட்டியே நான் உன் மேல கோவமா இருக்கிறேன்னு. அப்புறமா நான் எப்படி வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்க்குற? அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அதுவா, நான் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சேன். என்ன மாமா? அது ஒன்றும் இல்லை கிருத்தி. நீ என் மேல சும்மா அபாண்டமா பழி போட்ட இல்ல, அந்த அபாண்டமா பழி போட்டத நான் ஏன் நிஜமா பண்ணக்கூடாது? மாமா, என்ன கிருத்தி, இப்படி ஷாக் ஆகுற? நீயும் அதுதானே ஆசைப்பட்ட. அதான் உன் ஆசைய நிறைவேற்றிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா, நீங்கள் சும்மா விளையாடுறீங்க தானே? இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்ன கிருத்தி, இப்படி பயப்படுற? நீ மட்டும் இல்ல, உங்க அம்மாவும் இதை தானே ஆசைப்பட்டாங்க. இப்படி பயப்படுறியே? சரி சரி, சீக்கிரம் வா, நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிடலாம். மாமா, சும்மா சும்மா எல்லாம் சொல்லாதீங்க. இப்படி பைத்திய மாதிரியெல்லாம் உளராதீங்க. நான் வீட்டுக்கு போகிறேன். எது, வீட்டுக்கு போறியா? ஹலோ, இப்பெல்லாம் நீ எங்கேயும் போக முடியாது. பிளான் பண்ணி தூக்கியிருக்கோம் தெரியுமா? நான் தொடணும்னு தானே ஆசைப்பட்டேன். வா. மாமா, ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்கு மாமா. எனக்கு அழுகையாக வருது. நான் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா. சாரி மாமா, என்னை விட்டுடு. கிருத்தி, மாமா, வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்ன கிருத்தி இப்படி பயப்படுற? எல்லாம் நீ ஆசைப்பட்டது தானே. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, இப்படி பேசி என்னை சாகடிக்காதீங்க. நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல. ஆனா இப்போ நான் தெரிஞ்சே செய்ய போறேன். நான் வீட்டுக்கு போகிறேன். ஹேய் நில்லு, என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது. விடு, விடு மாமா. சி, விடு. சி, விடுடா, விடுறா என்ன. பெரியமா, வாங்க பெரியமா. எப்ப வந்தீங்க? நீங்க வரீங்கன்னு சொல்லியிருந்தா நானே உங்களை வந்து பிக்கப் பண்ணிருக்கலாம்ல. இருக்கட்டும்ப்பா, பரவாயில்ல. அப்புறம் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு பெரியமா? ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா இல்லையா? இப்பதான்ப்பா வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னும் எதுவும் இல்லை. என்ன பெரியமா சொல்றீங்க? உங்களை என்ன யாரும் கவனிக்கலையா? அம்மா என்ன பண்றாங்க? பைரவி என்ன பண்றா? பைரவி. இருக்கட்டும்ப்பா, எல்லார்கிட்டயும் இப்பதான் பேசியிருக்கேன், வருவாங்கிரு. சரி பெரியமா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஊர்ல எனக்குன்னு யாருப்பா இருக்காங்க? சொந்தமா பந்தமா? நான் ஒரு ஒண்டி கட்ட தானே. பெரியமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு நாங்க இல்லையா? இங்க ஒரு குடும்பமே இருக்கு.
இங்க விட்டுட்டு நீங்க தான் எங்க யாரையும் பிடிக்காம அங்க போயிருக்கிறீங்க. போதும்ப்பா, என் விஷயத்த விடு. நான் வாழ்ந்து கெட்டவ. ஆமா, அருணா விஷயத்த என்ன பண்ணலான்னு இருக்க? பெரியம்மா, நீங்க அவளை பத்தி பேசுறதா இருந்தா ப்ளீஸ் என்கிட்ட பேசாதீங்க. அவ பேரை கூட என் வாயால சொல்ல விரும்பல. இது என்னடா, உன் சொந்த தங்கச்சியவோ, நீ ஏன் இப்படி விரோதி மாதிரி பார்க்குற? அவளுக்கு இந்த குடும்பத்தை விட்டா வேற யார் இருக்கா? ஏதோ அண்ணனுக்கு சம்மந்தி ஆகணும்னு ஆசைப்பட்டா, அது ஒரு குத்தமா? பெரியம்மா, அது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. இப்பவும் சொல்றேன், அது தப்பு இல்லை. அதுக்கு நம்ம மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? நம்ம பசங்களும் ஆசைப்படணும் இல்ல? வாழ போறது அவங்க 2 பேர் தான். இவ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா ஏன் நானே கூட ராக்கி கிட்ட பேசி இருந்திருக்குவேன். ஆனா இவ என்ன பண்ணா? ச்சே, எனக்கு சொல்லவே வாய் கூசுது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எப்படி பெரியம்மா? அதான் நானே சொல்றேனேடா, ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டா. அதுக்குன்னு அவளை அப்படியே ஒதுக்கி வச்சிருவியா? பாருங்க, இப்பதான் வந்திருக்கீங்க, இத பத்தி பேச வேண்டாம். போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா பார்க்கலாம். இல்ல பிரகாஷ், இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பெரியம்மா, இனி இதை பத்தி நான் எதுவும் பேசுறதா இல்ல. போங்க, ரெஸ்ட் எடுங்க. பிரகாஷ், இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். எவ்வளவு திணக்கம்! இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பைரவி தான். அவதான் இவ தங்கச்சி கிட்ட ஒட்டாம பண்ணி விட்டுட்டா. இன்னைக்கு என்னவோ ரொம்ப ஒழுங்கானவ, ஒழுக்கமான பிள்ளை. இவளை விட்ட வேற யாரும் இல்லைன்ற மாதிரி நடிக்கிறா. என்ன ஆனாலும் சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டாம இங்க இருந்து போக மாட்டேன். அண்ணா, அண்ணா ப்ளீஸ் நில்லுங்கண்ணா. இங்க பாரு கிரிஷ், இப்ப நீ என் பின்னாடி வராத. நான் அந்த பொண்ணு யாருன்னு இப்பவே கண்டுபிடிச்சாகணும். எனக்கு நல்லா தெரியும் அது ஜெனி தான். சரி அண்ணா, கண்டுபிடிக்கலாம், நானும் கூட வரேன். ஆனா இப்பவே வேண்டாண்ணா. ஏன் வேண்டாம்? இல்ல ஏன் வேண்டான்னு கேக்குறேன். அந்த பொண்ணை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஐயோ அண்ணா, உங்க மேல ப்ராமிஸ் தான். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. நான் தான் சொன்னேன் இல்ல, இப்பதான் ஹார்ட்லி ஒரு 15 days ஆச்சு அந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்து. உனக்கு அவ்வளவுதானே தெரியும். விடு, நான் போய் கேட்டுக்கிறேன். அண்ணா ப்ளீஸ், சொன்னா புரிஞ்சுக்கங்க அண்ணா. அந்த பொண்ணு நார்மலா இருந்தா பரவாயில்ல. ஷீ இஸ் அ விடோ. அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்க இப்போ இப்படி எல்லாம் பேசினா அங்க இருக்கிறவங்க என்ன நினைக்க மாட்டாங்க? கிரிஷ் ப்ளீஸ், அவளை மறுபடியும் மறுபடியும் விடோன்னு சொல்லாத. அவ என்னோட ஜெனி. உங்களோட ஜெனியாவே இருந்தாலும் இப்ப போய் பார்க்க வேண்டாம். நீங்க போட்ட கூச்சல்ல அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ப்ளீஸ் அண்ணா, மறுபடியும் அவங்கள போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். 2 நாள் டைம் கொடுக்கலாம், அவங்களே வருவாங்க ஆஃபீஸ்க்கு. அப்ப என்ன ஏதுன்னு தீரா விசாரிக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க வீட்டுல எந்த மாதிரி என்வாயன்மெண்ட் இருக்கோ தெரியல. நீங்க இப்படி போய் இங்க கத்துன மாதிரி அவங்க வீட்லயும் கத்துனா அந்த பொண்ணுக்கு தானே கெட்ட பேரு. நீங்க என்ன போய் கேட்டுட்டு வந்துருவீங்க. நீங்க எந்த தப்பான விதத்துலயும் கேட்கறது இல்லைன்னு வச்சுக்காங்க. இருந்தாலும் அங்க கேள்வி கேட்டாக்கா அந்த பொண்ணு தானே அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு வேண்டாம் ப்ளீஸ். சரி, நீ இவ்வளவு சொல்றதால இன்னைக்கு வேண்டாம். ஆனா அந்த பொண்ணோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அதுக்கு என்ன, நம்ம ஆஃபீஸ் சிஸ்டம்ல எல்லாம் இருக்கே. சரி, நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு பயங்கர தலைவலி. நானும் வீட்டுக்கு தான் போறேன். வாங்க, ஒன்னாவே போலாம். எப்படி? கார் அங்க நிக்குது, வாங்க. சாரிடா கிரிஷ், அந்த பொண்ணை பார்த்ததுல நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அது இருக்கட்டும், ஜெனி ஜெனின்றீங்களே, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வேண்டாம், இன்னொரு நாளைக்கு சொல்றேன். வீட்டுக்கு போலாம். ஓகே. அம்மா, என்னம்மா இது? குடும்பமாக வரணுமா? நானே தனியாக வந்திருக்க மாட்டேனா? வேண்டாம் வேண்டான்னு கூட கேட்காம இப்படி பிக்னிக் போகிற மாதிரி எல்லாரும் வந்திருக்கோம். இருக்கட்டும் விடு மோனி. இப்போ என்னாச்சு? நாங்களாம் வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம். நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன்ல, வெறும் டயர்டு அவ்வளோதான். அதுக்கே இந்த அலப்பறையா? நீ என்ன டாக்டரா? அதை நீ சொல்லக்கூடாது. டாக்டருக்கு வாயால் கேட்டாதான் எனக்கு நிம்மதி. நீ உன் புருஷன் வீட்டில் இருந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவன் எங்களை நம்பி உன்னை இங்கே அனுப்பியிருக்கான். ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா நாங்கள் தானே பதில் சொல்லணும். ஆமாம் ஆமாம், அவருக்கு அப்படியே ரொம்ப அக்கறை கொட்டி கிடக்கு. உங்களை வந்து கேட்க போகிறாரு. என்ன அங்கே அவ்வளோ பேச்சு? இங்கே யாராச்சும் நர்ஸ் இருந்தால் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமான்னு வாங்கி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. சார், இங்கே யாருக்கு செக் பண்ணணும்? இதோ நர்ஸம்மாவே வந்துட்டாங்க. நர்ஸம்மா, என் பொண்ணுக்கு தான் செக் பண்ணணும். டாக்டர் இருக்காங்களா? உள்ளதான் இருக்காங்க சார். பேஷண்ட் பேர் என்ன? மோனிஷா. சரி மேடம், இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் உள்ளே போய் டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்றேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுமா. சரி மேடம், உங்களை மாதிரி தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக கூப்பிட்றேன். நீ ஏன்டா இப்படியே நிற்கிற? அங்கே தான் சேர் இருக்குல்ல, அப்படி போய் உட்காரு. நீயும் வாமா. அத்தை,
எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. நீங்களும் அப்படி போய் உட்காருங்க. மொனி, என்னம்மா ஏதாச்சும் டயர்டாக இருக்கா? நீ உட்காரியா? சேச்சா, எனக்கு ஒன்றும் டயர்ட் இல்லைம்மா, நான் எப்படியே நிற்கிறேன். நீ வேணும்னா போய் உட்காருமா. வேணாண்டா, நான் உன் கூடவே நிற்கிறேன். மோனிஷா, வாங்க. அம்மா, என்ன தான் கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரேன், நீ உட்கார் அப்படி. நானும் உள்ளே வரேன்டி, டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறேனே. ஐயோ அம்மா, வேண்டாம். நீ அப்படி தான் சொல்லுவ, நடு.